நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சய நல்ல நாளாக மாறுங்க. உங்களுடைய வேண்டுதல், கனவு, பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேற ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. ராசி சக்கரத்தில் இரண்டாவதாக வரக்கூடிய ரிஷிபராசி நண்பர்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய கிரக நிலையால் எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த சித்திரை மாதம் முடிவதற்குள்ள ரிஷபராசி நண்பர்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பரிகாரம் என்னன்னு சொல்லியிருக்கோம். இந்த ஒரு பரிகாரம் நிச்சயம் உங்களுக்கு பல வழிகளில் பயன்படுத்துங்க. கடைசி வரைக்கும் பாருங்கள். மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய ஒரு முருகப்பெருமானின் சக்தி வாய்ந்த தலம் தாங்க சிவன்மலை கோவில். இந்த சிவன்மலை கோவிலில் தற்போது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் திடீர்னு மாற்றப்பட்ட பொருள் என்னன்னா எலுமிச்சை பழம், அருகம்புல், வெற்றிலை, பாக்குன்னு வச்சுருக்காங்க. இதனால் நாட்டில் பல சுப காரியங்கள் நடக்க இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் பொறுத்தவரை எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு பார்க்குறோம். அந்த வகையில் வேகத்தோடோ விவேகத்தோடோ நடந்து கொள்ளக்கூடிய ரிஷபராசினருக்கு இந்த நேரம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக அமைய போகுது. உங்களுக்கான அறிவுத்திறன் அதிகரிக்குங்க. உங்களுடைய பேச்சு மற்றவரை மயக்குவது போல இருக்கும். ருசியான உணவை உண்டு மகிழ்வீங்க. சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றியும் காண்பீங்க. அதே போல் தொழில் வியாபார முன்னேற்றம் உண்டு. தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீங்க. மன வருத்தம் திருப்தியை தரும். வியாபார ஸ்தலத்திற்காக புதியதாக இடம் வாங்குவீங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா செயல்திறமை கூடும். பயணங்கள் செல்ல நேரிடும். பணி நிமித்தமாக அணைய வேண்டியதாக கூட இருக்கும். குடும்பத்தில் இந்த நேரத்தில் சிறிது நிம்மதி குறைவு ஏற்படலாம். சுற்றத்தினருடைய வருகை இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே சிறிது பிணக்கு உண்டாகலாம். பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சியான உண்டு. குடும்ப வருமானம் அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. அதே போல் பெண்களுக்கு அறிவுத்திறன் அதிகரிக்குங்க. இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாக செய்து முடித்திடுவீங்க. கலைத்துறையினருக்கு பணவரத்து நன்றாக இருக்குது. எடுத்த முடிவை செயல்படுத்துவதன் மூலம் ஒரு முறைக்கு இருமுறை இந்த நேரத்தில் ஆலோசித்து கேட்டு எடுப்பது நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு மட்டும் எடுக்காதீங்க. வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்துக்காமல் பார்த்துக்கோங்க. அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியமும் நடந்து முடியும். வேலை தொடர்பாக அலைய வேண்டியதாக இருக்கும். வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாக தான் உங்கள் கைக்கு வந்து சேரும். அதே போல் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டு. எதிர்காலத்தை கருத்தை கொண்டு சில திட்டங்களை செயல்படுத்த முடிவீங்க. அதே போல் இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாடு சிறப்பான பலனை தருங்க. மேலும் உங்கள் ராசியில் அதிபதி சுக்கிரன் சித்திரை 5ஆம் வரை மேஷ ராசியில் சஞ்சரிக்கிறாரு. அதன் பிறகு ராசியில் ஆட்சி பலம் பெறுவதால் நினைப்பதை சாதித்திடுவீங்க. வளமும் முடியாமல் மீளவும் முடியாமல் தவிர்த்த நிலை இனி மறையும். எண்ணங்கள் அனைத்தும் பலித்தாக்கும். புதிய எண்ணங்கள் மற்றும் திட்டங்கள் அனைத்தும் தோன்றும். மேலும் உங்கள் சேவை மனப்பான்மை மிகுதியாக மாறும். ஆன்மீக தொண்டு நிறுவனங்கள் சங்கங்களில் இணைந்து சேவை செய்வீங்க. வேற்று மொழி பேசுவங்களோட அத்திய தேசத்தில் குடிபுகக்கூடிய நிலை உண்டாகும். சிலர் மதம் மாறலாம். உங்கள் வாழ்க்கையில் நடந்த கெட்ட சம்பவங்களினுடைய தாக்கம் இனி குறையும். தடைப்பட்ட அனைத்து சுப பலங்களும் தேடி வருங்க. உங்களின் புகழ் அந்தஸ்தை உயர்த்த அதிகம் உழைக்க நேரிடும். பொருளாதார நிலை பொறுத்தவரை சாதமாக இருப்பதால் அனைத்து விதமான ஏற்ற தாழ்வுகளையும் சமாளித்துடுவீங்க. கடந்த சில நாட்களாக அனுபவித்த இன்னல்களும் முற்றுப்புள்ளிக்கு வரும். தாயின் அன்பு ஆசீர்வாதமும் உங்களை இந்த நேரத்தில் மகிழ்விக்கும். அதே போல் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவு செய்வீங்க. சொந்த வீடு வாகன கனவு இனி நிறைவேறும். விலை உயர்ந்த ஆடை ஆமணங்கள் வாங்கி மகிழ்வீங்க. வாடகை வீட்டு தொல்லை அகலும். இதுவரை விற்காமல் கிடந்த அசையா சொத்துக்கள் விற்று விடும். பல தலைமுறையாக விற்காமல் கிடந்த குடும்ப சொத்து கூட இந்த நேரத்தில் விற்கலாம். அதே போல் பூர்வீக சொத்து தொடர்பாக பங்காளியிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு சட்ட ரீதியாக இனி கிடைக்கும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக மாறும். தாய் தந்தை வழி உறவுகளின் அறியாமல் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டு குடும்பத்தில் இணைவீங்க.
பகைமை மறந்து உறவுக்காக ஆறுதலாக இருப்பீங்க. அண்டை அயலார் சச்சரவு முற்றிலும் இனி நீங்கும். அதே போல் திருமண முயற்சிகள் பழித்திடும். நல்ல வரன் அமையுங்க. எந்த தடையும் இல்லாமல் பெற்றோர்களின் நல்லாசையோடு உங்கள் திருமணமும் நல்லபடியாக நடந்து முடியும். நாள்பட்ட வியாதிகளும் மறையும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டே. பயண அலைச்சலால் சிறு சிறு உடல் உபாதைகள் தோன்றி மறையலாம். முன்னோர்களின் பரம்பரை வியாதியான சுகர், பிரஷர் போன்றவற்றுக்கு மாற்று மருந்து நல்ல பலனை தரும். கை கால் மூட்டு வலி குறையும். சில மாணவர்கள் உயர்கல்விக்கு வெளியூர் வெளிநாடு செல்ல வாய்ப்பு உண்டாகும். இல்லைனா விடுதலை தங்க படிக்குவீங்க. அதே போல் பொருளாதார நிலை பொறுத்தவரை தொட்டது எல்லாம் இனி வெற்றியாக மாறும். இது பொற்காலன்னு கூட சொல்லலாங்க. அந்த வகையில் பணம் வந்து கொண்டே உங்களுக்கு இருக்கும். தனஸ்தான குருவால் பண வசதி சிறப்பாக அமையும். பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய வளர்ச்சி உண்டே. வராது நினைச்ச பணமும் உங்கள் கைக்கு வந்து சேரும். இந்த காலத்தை காட்டிலும் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு உபரி வருமானம் அதிகம் கிடைக்குங்க. அரசின் மானியம் மற்றும் உதவி கிடைக்குங்க. விலை போகாதுன்னு முடிவு செய்த சரக்குகள் கூட விற்று பணம் பெறுவீங்க. கடன் வட்டி தொல்லையிலிருந்து விடுபடுவீங்க. சனி மற்றும் குருவினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் தொழிலுக்காக வாங்கிய கடனை சிறிது சிறிதாக அடைக்க முயற்சி செய்வீங்க. அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த நேரத்தில் எந்த ஒரு காரியத்திலும் துணிந்து இறங்கி செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய தைரியம் உண்டாகும். சுகபோக வாழ்க்கை அமையும். உங்களின் தனித்திறமைகள் வெளிப்படும். மேலும் இந்த நேரத்தில் பொருளாதார நிலை திருப்தி அளிக்கும். பெண் தொழில் முனைவோர்களுக்கு மிகப்பெரிய விருதுகளும் பாராட்டும் கிடைக்கும். அற்புதமான நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். தாய் வழி உறவுகளின் ஆதரவு சொத்து கிடைக்கும். பொன்பொருள் சேரும். பூமி யோகம் உண்டே. வேலை பார்க்கும் இடத்துல உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு நம்பிக்கையை அதிகரிக்கும். சிலருக்கு வேலையில் மாற்றம் செய்ய நேரும். உடன் பிறந்தவங்களிடம் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் இனி மறையும். குழந்தைகளுடைய கல்வி ஆர்வமோ முன்னேற்றமோ உங்கள் மன நிம்மதியை தரும். மன உளைச்சல் நீங்கி நிம்மதி பெறுவீங்க. அதே போல் வேலையில் இருந்தீங்கன்னா வேலை இல்லாதவங்களுக்கு படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலை கிடைக்கும். தற்காலிக வேலையில் உள்ளவங்களுக்கு பணி நிரந்தரம் உண்டே. தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும். உயர் அதிகாரிகளுடைய அனுசரணையும் ஆதரவும் உண்டு. சிலருக்கு அரசு வேலை கிடைக்க வாய்ப்பிருக்கு. அரசு ஊழியர்களுடைய சம்பள உயர்வு பிரச்சனை முடிவுக்கு வரும். இதுவரை எந்த வேலைக்கும் போகாமல் இருந்தவங்க கூட கிடைத்த வேலைக்கு செல்லலாம். பணி நீக்கம் செய்யப்பட்டவங்களும் மீண்டும் பணியில் சேர உத்தரவு வரும். பணிபுரியும் இடத்துல உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் இனி கிடைக்கும். சிலர் அதிக சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு பார்த்து கொண்டு இருந்த உத்தியோகத்தை விட்டு வேறு வேலைக்கு செல்வீங்க. சிலருக்கு பார்த்த வேலைக்கு உடனே ஊதியம் வராமல் தடை தாமதம் ஏற்படலாம். அதே போல் முதலீட்டாளர்களுக்கு இந்த நேரத்தில் சனியும் குருவின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் இழுத்து முடிவிட்டு செல்லும் நிலையில் இருந்த தொழில் கூட விறுவிறுப்படையும். நீண்ட காலமாக வர வேண்டிய பணமும் தாமதமாகி கொண்டு இருந்தால் இப்போது உங்களுக்கு வசூலாகும். தொழில் சிறப்பாக இருந்தாலும் சாசி அதிபதி சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருப்பதால் எவ்வளவு லாபம் இருந்தாலும் உபரி வருமானம் இருக்காது. அதே போல் சிலருக்கு அதிக முதலீட்டில் தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணம் உதயமாகும். ராசிதிபதி விரயஸ்தானத்தை கடக்கும் வரை முதலீட்டாளர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உணவு பொருள் தயாரிப்பாளர்கள் சுய ஜாதக பரிசீலனைக்கு பிறகு பெரிய பட்ஜெட் தொழில் ஈடுபட நல்லது. அரசியல் இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பதுன்னு தெரிந்து அதன்படி செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க. எதிரிகளை அடக்க முடியும் என்பதால் பொது வாழ்க்கையில் இருப்பவங்க மேன்மையான காலம் இது. கூட்டணி கட்சிகளின் ஆதரவு உண்டு. பொதுமக்களின் ஆதரவு நீங்கள் சார்ந்திருக்கும் கட்சியின் உங்களுக்கு தலைமை பொறுப்பை கொடுக்கும். நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்த பதவி தேடி வரும். கட்சி மேலிடத்தில் ஆதரவு உண்டு. தன்னலமற்ற சேவை செய்வீங்க. இந்த நேரத்தில் கந்திஷ்டி, உடல் அலர்ஜி, செரிமான கோளாறு, காய்ச்சல், தலைவலி போன்ற சிறு சிறு உடல் உபாதைகள் தோன்றி மருத்துவ செலவை அதிகரிக்கலாம். இந்த காலகட்டத்தில் ஏதேனும் போட்டி பந்தயங்களை கலந்து கொண்டால் வெற்றி நிச்சயம். தொழில் எதிரிகள் உங்களே கண்டு விலகிடுவாங்க. சேமிப்புகள் கரைய தொடங்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணத்தில் தடை தாமதம் உண்டாகலாம். தொழிலில் போட்டி அதிகரிக்குங்க. தந்தை வழி உறவுகளுடன் மனக்கசப்பு உண்டாகலாம். தந்தை குடும்பத்தை பிரிந்து தூர தேசம் செல்லலாம். சில தம்பதிகள் இந்த நேரத்தில் கருத்து வேறுபாடு காரணமாகவோ தொழில் நிமித்தம் காரணமாகவோ பிரிந்து வாழக்கூடிய அமைப்பு உண்டு. மேலும் தொழில் கூட்டாளிகளிடம் கருத்து வேறுபாடு இல்லைனா பிரியும் நிலை ஏற்படும். புதிய தொழில் ஒப்பந்தமோ பங்குச்சந்தை முதலீட்டை தவிர்த்து பாருங்க. விரயங்கள் அதிகரிக்கலாம். தொடர்ந்து இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கிய பரிகாரம் என்னென்னா, சித்ரா பௌர்ணமி என்று விரதம் இருந்து சுமங்கலி பெண்களுக்கு
மங்கள பொருட்களை தானமாக கொடுங்க. வெள்ளிக்கிழமை நாளில் மகாவிஷ்ணு சமேத மகாலட்சுமி வழிபடுவது